அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 50ல் 15வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் வரலாம், ஆபத்துகள் வரலாம், விபத்துகள் கூட வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில், வருத்தத்தின் காலத்தில், துன்ப நேரங்களில், சோர்வுகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, கவலைகள் உங்களை மேற்கொள்கிற பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களை விடுவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார், அருகில் இருக்கிறார், பதில் அளிக்கிறவராக இருக்கிறார், விடுவிக்கிறவராக இருக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 90 அதான் 91 அப்படி தான் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் நான் அவனோடு விழுந்து அவனை தப்பிவித்து அவனை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார் பாருங்கள். ஸோ நம்மை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் நேரத்தில் துவண்டு போக வேண்டியதில்லை, மாறாக அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறார் அல்லவா, நாம் என்ன செய்யணும்? நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு ஒரு ரியாக்ஷன் நம்மிடம் வரக்கூடிய பதில் என்னவென்று பார்த்தால், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மை பாடுகளிலிருந்தும் உபத்திரங்களிலிருந்தும் விடுதலையாக்கின தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். அவர் செய்த அந்த நன்மைகளை, விடுதலைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சாட்சியாக நாம் வாழ வேண்டும். அவரை மகிமைப்படுத்துதல் என்று சொன்னால் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழுதல், அவருடைய வார்த்தையின்படி நடத்தல். அவர் நம்மை விடுவித்ததனாலே நாம் அந்த மகிழ்ச்சியில், சந்தோஷத்தில் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழுதல். அதை தான் வேதம் சொல்லுகிறது, அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, அதிகாலை வேளையிலே தேவனை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், இடையூறிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்கள் இந்த காலை வேளையிலே அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய விடுதலை நிலைத்திருக்கும். அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவீர்கள். அதோடு மாத்திரமில்லாமல் கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியிருந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 50:15 வாசித்தபடியாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆபத்து காலங்களில், துன்ப வேளைகளில் நாங்கள் நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் விடுவிப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி. விடுவித்த தேவனை நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிமைப்படுத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக நாங்கள் மகிமைப்படுத்த உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.